என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தாழ்மையில் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆரம்பத்தில் அல்லது தொடக்கத்தில் பல பேருக்குள் மிக அருமையான தாழ்மை நிறைந்த காரியங்கள் காணப்படும். தங்களை அதிகமாய் தாழ்த்துவார்கள். ஆனால் வளர்ந்து வர ஒரு உயர்வுக்கு நேராய் கடந்து வர அவர்களையும் அறியாமல் தாழ்மையானது குறைந்து போய்விடும், பெருமையானது மேலோங்க ஆரம்பித்துவிடும். அவங்க தங்களையும் அறியாமல் தங்களுக்குள்ள ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான், தங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கிறதுனால தான் தாங்க இந்த நிலைக்கு வந்ததான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அப்படிலாம் இருந்திருக்காது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை, கர்த்தர் எனக்கு போட்ட மிகப்பெரிய ஒரு கிருபை, அவருடைய தயவு என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஒரு உயர்வுக்கு வந்த உடனே நான் ரொம்ப கடினமாக உழைச்சேன், என்னுடைய உழைப்புக்கேற்ற ஒரு பலனை நான் இப்போ பார்க்குறேன் என்றெல்லாம் சொல்லி தங்களையே அவங்க மேன்மைப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில பேர் வரம்பு மீறி போயிடுவாங்க, தலகணம் பிடித்தவங்களாம் மாற ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப பெருமை நிறைந்த பேச்சு காணப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. தானியேலின் புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். யாரை வேண்டுமானாலும் கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? உயர்த்த முடியும். பாருங்க, தாழ்ந்தவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். இதை நம்ம மனசில் ஆழமாக பதியணும். நம்ம தாழ்மையில் இருந்த பொழுது தானே நம்மளை கர்த்தர் நினைவு கூர்ந்து இப்படி உயர்த்தினாரே என்று சொல்லி எல்லா சமயத்திலும் அவருக்கு அடங்கி இருக்கணும், தாழ்மையை தரித்து கொள்ளணும். பெருமை நிறைந்த பேச்சுகள் இருக்கக்கூடாது. நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோனிய சக்கரவர்த்தி இப்படி தான் பெருமை நிறைந்தவனா, நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி தலகணம் பிடித்து ஆடினான். அவனுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. மனுஷரில் தாழ்ந்தவனையும் அவரால் உயர்த்த முடியும், அதை மறந்துடாத என்று சொல்லி அவனோடு கூட வார்த்தை வெளிப்பட்டது. ஆனால் கேட்டானா? கேட்கல. தலகணம் பிடித்து ஆடினான். முடிவில் என்ன அவனுடைய நிலைமை? மிருகம் போல மாற்றப்பட்டான். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, தாழ்மையை தரித்து கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ந்து வந்து கொண்டே இருப்போம். எந்த வகையில் நமக்குள்ள பெருமையானது கொஞ்சம் கூட எட்டி பார்க்கக்கூடாது. எல்லா சமயத்திலும் கிறிஸ்து இயேசுவின் தாழ்மையை தரித்து கொண்டு அதையே நாம் பிரதிபலிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.